அப்பா எபிசோடு 9 ஆஷாவின் வீட்டில் விஜய். என்னங்க, நான் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. யார் இந்த பையன் அப்படின்னு சொன்ன கேட்டுட்ருக்கேன். நீங்கள் பாட்டுன்னு அதை காதில் வாங்கிக்காமல் இதுதான் உன் வீடு, இதுதான் உன் ரூம்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ரோட்டில் இருந்து ஏதோ ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்மக்கிட்டே ஒரு புள்ள இருக்குது, அதுவும் பொம்பளை புள்ள. நீங்கள் பாட்டுன்னு போகிற வர குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டால் என்ன அர்த்தம் என்று செல்வி பல கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றாள். அதற்கு மணிவண்ணனோ, ஏன் கோவப்படுற செல்வி, நான் பொறுமையாக சொல்கிறேன் இரு, குழந்தைங்க ரூமில் போயிட்டு விளையாடிட்டு இருக்கோம். பசங்களா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு விளையாடிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் போய் முடிச்சுட்டு வரீங்களா என்று மணிவண்ணன் கூற, அதற்கு இருவரும் சரி என்று தலையாட்டி விட்டு இருவரும் தனது அறைக்கு சென்றனர். அப்பொழுது அருகில் இருந்த தனது மனைவியான செல்வியை பார்த்து, செல்வி, ஏன் ரொம்ப கோவப்படுற? இந்த பையனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபார்பிடன் லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னது ஃபார்பிடன் லேண்டா அப்படின்னா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தமிழில் சொல்லுங்கள். அதுதான்மா, நம்ம யாரோ ஒரு பகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருந்து வந்த பையன் தான் இவன். ஏங்க, அந்த இடத்துல இருந்து வந்த பையனா யாருங்க இவன்? எனக்கு சுத்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல யாருமே போகக்கூடாதுன்னா அப்போ அந்த இடத்துல இந்த பையன் மட்டும்தானா இருக்கான்? இந்த பையன் எதுக்கு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க என்று மேலும் சில கேள்விகளை கேட்க, இருமா, நீ வேற கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் உன் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு செல்வியை வேறொரு அறைக்கு அழைத்து சென்றார். பாரு செல்வி, அந்த பையன் பேர் விஜய். இதுக்கப்புறம் அந்த பையன் நம்மளுடைய பையன் மாதிரி. அவனை அந்தளவுக்கு நீ பாசம் காட்டி வளர்க்கணும். நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம ஊட்டியிலே ரொம்ப செல்வாக்கான பகுதி ஒன்று, அந்த பகுதி மட்டும்தான். அந்த பகுதியுடைய ஒட்டுமொத்த சத்துடைய ஓனரே இவன் தான். இந்த பையன் சின்ன வயசுல அவங்க அம்மா இழந்துட்டானா. அதனால் அவன் ஊரில் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா இந்த ஊட்டி கான்வென்ட்டில் சேர்த்து விட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம பொண்ணு கூட இவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியிருக்கான். அப்படியே நாளடைவில் இன்றைக்கி பாப்பாவுக்கு பிறந்தநாள் இல்லை, அவளுக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, விஜய்க்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாளாம். நான் அவனுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்க அப்பா தான் நமக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு என்று மணிவண்ணன் கூற, ஏங்க, வரவங்க போகிறவங்க பிள்ளையெல்லாம் வளர்க்குறதாங்க என்னுடைய வேலை, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்று செல்வி கேட்க, அடி பாவி செல்வி, அவர் தாண்டி இந்த தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரன் என்று கூற, என்னது நம்பர் 1 பணக்காரனுடைய பையனா? இவனை பார்த்தா ஐயோ, நான் என்ன சொல்கிறது, இவனை வளர்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது என்று செல்வி கேட்க, அம்மா, உனக்கு நான் எப்படி சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. நம்பர் 1 பணக்காரனுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் நான். இப்போது அவனுடைய ஃப்ரெண்டுனா நம்ம எந்த அளவுக்கு தகுதியில் இருப்போங்கிறத புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, அவன் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நம்மளை இந்த வீட்டில் இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பங்களாவுக்கே போயிட சொல்லிட்டாரு. அந்த பங்களாவை நான் பார்த்தேன் பாரு, என்னாலே எப்படின்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது என்று மணிவண்ணன் கூற, அதை கேட்ட செல்வியோ, என்னங்க சொல்கிறீங்க? அப்போது நம்ம அந்த பங்களாவில் போய் வசிக்க போகிறோமா? அந்த இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்களாம். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கே வாழ்நாள் முழுசும் அந்த இடத்துல வேலை செஞ்சு கழிக்கணும்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அந்த சொத்துக்கு முதலாளியா? நினச்சி பார்க்குறதே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏம்மா பொறு, நம்ம அந்த சொத்துக்கே முதலாளி கிடையாது, அந்த முதலாளியுடைய பையனை வளர்க்குறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. முக்கியமான விஷயம், அவன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பான செயலையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு தீய பழக்கத்தையும் கற்றுக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான நம்மளுடைய வேலை. நம்மளுடைய பெண் ஆஷா அவ கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இந்த பொறுப்பை அவங்க அப்பா ஒப்படைச்சிருக்காரு. இதனால் நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைச்சாலும் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும்
கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படியாப்பட்ட ஆளை வந்து வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய எதிர்காலமே இருக்குது என்று மணிவண்ணன் கூறினார். என்னங்க, அதை விடுங்க, நான் வந்து என் பையனை நல்லா முறையில் வளர்ப்பேன். உங்களுக்கே வந்து என்னை பற்றி தெரியாதா? ஆமாம், நம்ம எப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம்? எனக்கு வந்து அந்த வீட்டை வந்து சீக்கிரம் வந்து போய் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது என்று செல்வி கூற, இதோ பாடுறா, இப்போ தான் வந்து ஊரில் இருக்க ஏதோ பையனை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ உடனே மாற்றி உள்டாவாக அடிக்கிறாளா? இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி பிரெயின் வேணும் போல என்று மணிவண்ணன் தன் மனதில் நினைத்து கொண்டு, இன்னும் நம்ம 2-3 நாளில் நம்ம அங்கே போயிடுவோம் செல்வி, அது வரலாம் நீ வந்து விஜயை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ என்று அவர் கூறினார். ஏங்க, அதெல்லாம் நான் பார்த்துப்போங்க, விடுங்க. சரி வாங்க, இப்போ போயிட்டு நம்ம பசங்க 2 பேரையும் பார்க்கலாம். என்னது, நம்ம பசங்களா என்று மணிவண்ணன் தன் மனதில் நினைத்து கொண்டு, சரி பசங்களா வாங்க, ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் நீங்கள் சாப்பிடவே இல்லைல்ல, சரி வாங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு விளையாடலாம் என்று செல்வி கூறினார். 2 நாட்களுக்கு பிறகு விஜய் வீட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஆடம்பர கார் செல்வியின் வீட்டுக்கு எதிரில் வந்து நின்றது. அதை பார்த்த செல்வியோ, என்னங்க, நம்ம இந்த காரில் தான் ஒரு வீட்டுக்கு போகிறோமா என்று அதிர்ச்சியோடு கேட்க, இதில் என்ன சந்தேகம், இந்த காரில் தான் வந்து போகிறோம். ஏன் விஜய் தம்பி டெய்லி இந்த காரில் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்கானா, இதில் என்ன உனக்கு சந்தேகம் என்று அவர் கேட்க, என்னங்க இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான காருங்க, இந்த கார்லையாங்க அவன் போயிட்டுருக்கான், இதெல்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கலங்க நான் இந்த காரில் போங்கிறத. இது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கார் வகையில் ஒன்றுங்க. இதை வெறும் ஃபோனில் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன், இதில் நான் ட்ராவல் பண்ணுவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க என்று கூறிக்கொண்டே அவள் கண்ணீர் வடித்தாள். அவர் கண்ணீரை துடைத்து விட்ட மணிவண்ணன், இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், உனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் பசங்களை பார்த்துக்கிறத வந்து எந்த குறையும் வந்து வைக்கக்கூடாது, அப்படி நீ குறை வச்ச நம்மளுடைய நிலைமை மறுபடியும் இதே பழைய வீடு தான், இதை எப்போதும் மனசில் வச்சுக்கோ என்று கூறிவிட்டு அவள் காரின் அருகே செல்ல டிரைவர் இறங்கி அந்த காரின் கதவை திறந்து உள்ளே உட்காருங்க மேடம் என்று கூறினார். அதை கண்டு அவர் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தார். என்னங்க, இவர் என்ன மேடம் கூப்பிட்றாரு, கார் கதவு வர திறந்து விடுறாரு, இது கனவா நினைவாங்க, என்னால் நம்பவே முடியலங்க என்று செல்வி வாஞ்சையோடு கூறி அந்த காரின் ஏறி அமர்ந்தவுடன் அந்த கார் மெல்ல செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்து விட்டதாகவும் அந்த டிரைவர் கூற, என்னங்க சொல்கிறீங்க, நான் அங்கிருந்து இவ்வளோ தொலைவு வர எவ்வளோ கஷ்டப்படுவோம், அந்த ஸ்கூட்டரில் எவ்வளோ நேரம் ஆகும், காரில் ஏறி இப்போ தான் உட்காஞ்சா மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே நம்ம வந்து விஜயோட வீட்டுக்கு வந்துட்டோமா, சொன்னதும் தெரியல வந்ததும் தெரியல என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே காரின் கதவு திறக்கப்பட்டது. மெல்ல செல்வி தலையை எட்டி வெளியே பார்க்க முன் அவளுக்கு முன்பே இருந்த மாளிகையை அழகை கண்டு அவள் மிகவும் பிரமித்து போனாள். அந்த அழகை அவளால் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. என்னங்க, நான் காண்றது கனவா, என்னை கொஞ்சம் கிள்ளி பாருங்களேன் என்று சொல்ல மணிவண்ணன், ஏய் இதை நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன்டி, எனக்கும் முதல்ல இப்படி தான் இருந்தது, சரி இன்னும் உள்ளவா போகலாம் என்று கூற அவர்கள் மெல்ல காரிடாரில் நடந்து செல்லும் போதே அவர்களுக்கு நிறைய பணியாளர்கள் வணக்கம் வைத்தவாறே, மேடம் இப்படி வாங்க, இந்த பக்கம் போங்க என்று வழிகாட்டி அவர்களை ஹாலுக்கு அழைத்து சென்றார். அங்கே இருந்த காட்சிகளை கண்டு பொருட்களையும் கண்டு செல்வி வாயெடுத்து நின்றாள். பிறகு விஜயை அழைத்து, விஜய் உண்மையிலே உன் வீடு ரொம்ப அருமையாக இருக்குப்பா, நான் எதிர்பார்க்காத லெவலை விட பயங்கரமாக இருக்குப்பா என்று கூற, அம்மா இது நம்ம வீடுமா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஆஷா பாப்பாவுக்காக நான் இந்த வீடு இல்லை, இது மாதிரி நிறைய வீடை கூட நான் உங்களுக்கு வாங்கி தருவேன், ஆஷா என் கூட எப்போதும் சந்தோஷமாக இப்படியே விளையாடிட்டு இருக்கணும் என்று விஜய் கூற அதை கேட்டு செல்வியும் சற்று நெகிழ்ந்து போனாள். அக்கா அக்கா நிறுத்துங்க கதையை நிறுத்துங்க, ஏய் என்ன பாப்பா என்ன ஆச்சு என்று ஆஷா கேட்க, அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, உங்ககிட்ட அப்போவே வந்து லக்ஸரியான கார் இருந்ததில்ல, ஆனால் ஏன் மணிவண்ணன் தாத்தா மட்டும் இன்னும் வந்து பஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் வந்து ட்ராவல்
அப்படின்ட்டுருக்காரு. அவர் நினச்சா ஃப்ளைட்லேயோ இல்லை லக்ஸரி கார்லேயே வந்து போகலாமே, ஏன் அவர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எப்போதும் ட்ரெயின்லேயே வராரு, பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறாரு, ஏன் அக்கா என்று உதயா கேட்க, பாப்பா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ முழு கதையை கேட்டுட்டு ஏன் தாத்தா இப்படி பண்ணுறாருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என்று ஆஷா கூற மீண்டும் கதைக்குள் சென்றனர். பிறகு இருவரும் நல்ல நண்பர்களாக ஆகி இருவரும் பள்ளியில் ஒன்றாக வருவார்கள். அவர்களுடைய நட்பை பார்த்து பலரும் பலவிதமாக பேசியது உண்டு. விஜய் வீட்டு பாடம் முடிக்காத காரணத்தால் அவனை மேசையின் மீது ஒரு ஆசிரியர் நிற்க வைக்கும்போது கூடவே ஆஷாவும் எழுந்து மேசையின் மீது நின்றாள். அப்பொழுது அதற்கு அந்த ஆசிரியர், நீ தான் வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டல, நீ எதுக்கு இன்னும் மேசை மேலே நிற்கிற, நீ கீழே இறங்கி இல்லை, அவன் தான் தப்பு பண்ணான், அவன் தான் மேலே ஏறி நிற்கணும், நீ எதுக்கு நிற்கிற என்று அவர் கேட்க, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் நின்னா நானும் நிற்பேன் என்று கூற அதற்கு கோபமடைந்த அந்த வகுப்பு ஆசிரியரோ, நீங்கள் 2 பேரும் கீழே நிற்கலன்னா நீங்கள் 2 பேரும் கிளாஸ் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும், இதுக்கு உனக்கு சம்மதமா என்று கேட்க அதற்கு ஆஷாவோ எனக்கு சம்மதம் என்று கூற அந்த ஆசிரியர் கோபமாகி இருவரையும் வெளியே நிற்கும் வகுப்புக்கு வெளியே நின்று பாடம் கவனித்து கொண்டிருப்பதை அந்த வழியாக வந்த தலைமை ஆசிரியரான சிவானந்தம் கண்டு கொண்டார். அவர்கள் இருவரையும் அழைத்து என்ன ஆச்சு என்று கேட்க, இவனுக்கு வீட்டு பாடத்தை நான் எழுதிட்டு வர சொன்னேன், ஆனால் அவன் எழுதிட்டு வரல, அதனால் நான் அவனை பெஞ்சின் மேலே நிற்க வச்சேன், அதை பார்த்து ஆஷாவும் கூட சேர்ந்து நிற்கிறா சார், அதனால் கோபமாகி 2 பேரையும் வெளியே நிற்க சொன்னேன் சார் என்று அந்த வகுப்பு ஆசிரியர் கூற, சிவானந்தம் அவர்களுக்கு இடையில் உள்ள நட்பை ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருந்ததால் அவர்கள் இருவரையும், சரி இதுதான் உங்களுக்கு கடைசி, இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே நிற்கக்கூடாது என்று கூறி அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார். இதுதான் உங்கள் அப்பா அடிக்கடிக்கு இந்த ஹோம்ஒர்க் செய்யாமல் விட்டுருவான், அதனால் நாங்கள் எப்போதும் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருப்போம். இப்போலாம் தான் உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தொழிலும் சரி மற்ற எல்லாத்துலேயும் சரி முதல் இடத்துல இருக்கிறான். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்கள் அப்பா எல்லா பாடத்துலேயும் கம்மியாக மதிப்பெண்ணு தான் எடுப்பான். நான்லாம் அதை பார்த்துட்டு எத்தனையோ முறை அவனுக்கு சொல்லி கொடுத்தோம், அவன் கேட்க மாட்டான்ட்டான். என்னக்கா சொல்கிறீங்க, அப்பா பார்த்தீங்கன்னா கம்மியான மதிப்பெண் எடுப்பாரா என்று உதயா வேப்போடு கேட்டார். ஆமாம், நான் எழுதுகிற பரீட்சையில் என்னவோ அதிகமாக மதிப்பெண் தான் எடுப்பேன், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, எப்போ பார்த்தாலும் எக்ஸாமில் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு நானும் எத்தனையோ முறை ரீசன் கேட்டு பார்த்துட்டேன், அவன் சரியான ரீசனே சொல்ல மாட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு ஆசிரியர் இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனையோ முறை திட்டியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பான். இவனுக்கு படிப்புலேயும் கவனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நிறைய முறை இவனை திட்டியிருக்காரு. அவன் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு எப்போதும் இருப்பான். ஆனால் அவனை ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் அவனை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் விஷயத்தெல்லாம் அவன் தான் எப்போதும் நம்பர் 1 ஆளாக இருப்பான். அப்போ தான் தலைமை ஆசிரியர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். இவனுக்கு படிப்பு இருக்கிறத விட இவனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அவர் கண்டுபிடிச்சார். அதனாலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னா விஜயை தான் முதல் ஆளாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அவன் தான் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1 வருவான். இதெல்லாம் பார்த்தா எங்களுடைய கிளாஸ் டீச்சர் தான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. அவன் என்ன மதிப்பெண் எடுக்கிறானோ அதை வச்சு தான் அவன் அடுத்த லெவலுக்கு போவான். அவனுக்கு இப்போ சின்ன வயசு, இப்போ இவங்க உடம்புல தெம்பு இருக்குது, அதனால் அவன் விளையாட்டில் நம்பர் 1 ஆளாக வரான். ஆனால் எதிர்காலத்தில் அவனுக்கு இதே அளவு திறமை இருக்குமாங்கிறத சரியாக தெரியாது. அவன் ஒழுங்காக படித்தா தானே அவனுடைய படிப்பை வச்சு அடுத்த லெவலுக்கு அவனால் போக முடியும், அடுத்து ஏதாச்சும் உயர் பதவிக்காக ட்ரை பண்ண முடியும். இவன் ஸ்போர்ட்ஸால் மட்டும் கெட்டு போகக்கூடாது. என்னுடைய கிளாஸில் இருக்க எல்லாரும் மாணவர்களும் ஒழுங்காக படித்து அடுத்த கிளாஸுக்கு போகும்போது எனக்கு பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நான் என்னுடைய கிளாஸ்லேயே இப்படியாப்பட்ட ஆள் இருக்கானா, இதுக்கு நான் ஒரு சரியான முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும் என்று அந்த வகுப்பு ஆசிரியர் தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் வகுப்பு ஆசிரியர் எடுக்க போகும் முடிவு என்ன, விஜயின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.